வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா, அல்லது உங்கள் ராசி மகரம் அல்லது கும்பமா, அல்லது பிறந்த தேதி சனிக்கிழமையா, அல்லது மேற்கு பாரத வாசலுள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளரா, அல்லது மேற்கு பாரத வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, அல்லது பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26. நீங்கள் எல்லாருமே சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. நீங்கள் இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலையோ விநாயகர் பெருமான் கோயிலையோ நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாங்க, சனி பகவான் கருணை பெறுவதற்கும் இது உதவும். என்ன பண்ணணும்? சனி பகவானோட தோஷத்தை குறைக்க நெய், பருப்பு, எள்ளு கலந்த சாதத்தை காக்கைக்கு வைக்கணும். உடல் ஊனமுற்றவங்களுக்கு கருப்பு அல்லது நீல நிற ட்ரெஸ் எடுத்து தரணும். சனி தோஷம் விலகும். இன்றைக்கி நல்ல நேரம் இருக்கா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல. கிட்டத்தட்ட ஒரு சுறுசுறுப்பெல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு முழுமையான வெற்றி வரல. அதுக்கு என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சாயாதேவியே போற்றி. சாயாதேவி சனி பகவானுடைய தாய். அவங்கள நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான செய் கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே தேவையற்ற பிரச்சனை பேச்சினால் வரும். என்ன பண்ணுறது? நம்ம ஜாக்கிரதையாக பேசினாலும் வம்பு வரும். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்கும். அதான் பிரச்சனை. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். யமுனா நதி சனி பகவானுடைய சகோதரி. சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. கடந்த 3 நாட்களாக சரியில்லாமல் இருந்துச்சு. இன்னையிலேருந்து கலக்கல், நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஞாபக சக்தி, இது 3 வச்சுட்டு நீங்கள் கலக்கிற கலக்கு எல்லார் கண்ணும் பட்டுரும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுமே பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்க உங்களால் முடியாது, ஆனால் முடியணும். இல்லைன்னா தோற்று போயிடுவீங்க. தோற்பதை தாங்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது சிவபெருமானை நினைங்க. ஓம் திருநள்ளாரே போற்றி. இந்த மந்திரம் சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, இரக்கமுள்ள மனசுக்காரர் யார்? நீங்கள் தான். அதனால் இன்றைக்கி பண விஷயத்தில் ஏமாந்துடுவீங்க. கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். இல்லைன்னா உங்களை அறியாமலே நீங்கள் கொடுத்துருவீங்க. கிரக நிலைகள் உங்களை அப்படி தூண்டும். அதனால தான் சொல்கிறோம், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மன விஷயத்தில். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நீங்களாக செலவுன்னு நினச்சா கூட தெய்வ சக்தி உங்களை தடுத்துரும். அதுக்காக தான் இந்த மந்திரம், இந்த விளக்கேற்றுறது. கவனமாக இருங்க பண விஷயத்தில். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களை, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். வீண் செலவு கிடையாது, மனசு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை, கருப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம்.
அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது வெங்கடாஜலபதியை பெருமாளை நினச்சிக்கோங்க. ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான தினம். மனசு தெளிவாக இருக்குது, அறிவு கூர்மையாக இருக்குது, திடமாக இருக்கீங்க, எதிரிகளும் உதவி செய்வாங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக இருங்க. தேவையற்ற வம்பு, பிரச்சனை, சண்டை எல்லாம் வருது. கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது சிவபெருமான் நினச்சிக்கோங்க. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 9. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை இருக்கு, நல்ல முன்னேற்றம். அனுகூலமான எண் 3, 2. அனுகூலமான செய் கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை நேரமும் பணமும் வீணாக செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும், உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் நீலாதேவியே போற்றி. நீலாதேவியே போற்றி. சனி பகவானுடைய தேவியின் பேர் இது. சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான செய் மேற்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம். ஞாயிற்றுக்கிழமை உண்டு, காலை 7:30 to 9. திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை 6 to 7. சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை 10:30 to 12. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை 8ஆம் தேதி அல்லது 17 அல்லது 26ஆம் தேதி பிறக்கிறதுல தப்பே இல்லை. ஒரு குழந்தை சனிக்கிழமை பிறக்கிறதுல தப்பே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.